செமிகண்டக்டர் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100 என்ன 1000 பங்கு தேவை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க உபயோகப்படுத்துற ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்துலேயுமே இந்த சிப்பு இல்லாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் ரினியூவபிள் எனர்ஜி சோலார் பேனல் அதுக்கும் இதுதான் தேவை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவை, ரொபாட்டிக்ஸ்க்கு தேவை. இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா செக்டருமே நம்ம அடுத்து அதான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த 20 வருஷத்துக்கு. அது எல்லாத்துக்குமே உயிர் நாடி இவங்க தான். இவ்வளோ நிதிகள் ஒதுக்கியும் செமிகண்டக்டர் செக்டாரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்டர் அப்படிங்கிறது அடுத்து பூம் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்டருக்கு உதவியா இருக்க போறது இந்த செமிகண்டக்டர். அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஜாயிண்ட் வெஞ்சர் ஆகும்போது இன்னும் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே ஏறும். அதே மாதிரி டாடா எலக்ட்ரிசி, சிஜி பவர் அப்படிங்கிற கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் இவர் பேசினதுனால கடந்த ஒரு 2-3 வாரங்களாக ஒரு அப் ட்ரெண்ட்ல வச்சிருக்கிறாங்க. இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸ்னால ஏறி இருக்கு. அடுத்த 2-3 மாசத்துக்கு வழக்கம் போல அவங்களோட மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உச்ச வளர்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் செமிகண்டக்டர் செக்டார் வளர்ச்சி பாதைக்கு என்னென்ன மாதிரியான சாதகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்களோட வீடியோ ஒரு வாரம் வரல அப்படின்னா உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட்ஸ் செக்ஷனில் கதறது ப்ளஸ் ஆஃபீஸ் ஃபோனில் கண்டினியூவாக கால் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நிறைய முதலீட்டாளர்களுக்கு உங்களோட தொடர் சேவைகளை செஞ்சுட்டே இருக்கீங்க. நன்றி. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் பற்றி நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்க, அதனால இந்த சப்ஜெக்டை உங்கள்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். செமிகான் 2024 அப்படிங்கிற ஒரு மாநாடு ஒரு 3 நாள் நடந்துச்சு. அதில் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் பர்டிகுலராக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்று, டிஜிட்டல் யுகத்தோட அடிப்படை அப்படிங்கிறது செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, செமிகண்டக்டரோட தேவை அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்வில் அது அவசியமான தேவை அப்படிங்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை, வெரி ஷார்ட்லி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்வதேச அளவில் செமிகண்டக்டர் இந்த விநியோக சங்கிலியை கையாளுற திறன் இந்தியாவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கான சில முன்னேற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான சில நிதி அறிவிப்புகளையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த ஒரு 4 டாப்பிக்கை வச்சு இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி மோடி உரையாற்றினதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா, இது ஷேர் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? முதல்ல செமிகண்டக்டர் துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது கூடிய சீக்கிரம் நடந்துடும். ஏன்னா செமிகண்டக்டர் அப்படிங்கிறது அதோடைய தேவை என்ன, முதல்ல செமிகண்டக்டர்னால் என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்டர் அப்படின்னா ஓகே, அது 2 வீலர், அது கார் போகிறது, இதெல்லாம் நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்க. ஆனால் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த துறையாகவே மாறப்போகுது. 2020க்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு துறையே கிடையாது, செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு துறை கிடையாது. ஆனால் இப்போ ஒரு செக்டர் ஃபார்ம் ஆகி அதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்துகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு இப்போ அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா செமிகண்டக்டரை பொறுத்தவரையிலையும் நம்ம இப்போதைய தேவைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைனாவையும் யூஎஸ்ஏயும் தான் நம்பி இருக்கிறோம். தைவான்லேருந்து தான் அதிகமான அளவுக்கு கொலாபரேஷன் வைத்துக்கொண்டு நமக்கு செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இது கொரோனா சமயத்தில் கிடைக்காத பட்ச காரணத்தினால நிறைய தொழில்கள்லாம் தேங்கும் நிலைக்கு உருவானது. எனவே செமிகண்டக்டர் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100 என்ன 1000 பங்கு தேவை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்துலேயுமே இந்த சிப்பு இல்லாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் மொபைல் இல்லாமல் கிடையாது, லேப்டாப் இல்லாமல் கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, ஹவுஸ் ஹோல்டு திங்ஸு, காரு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். டிஃபென்ஸ் ஐட்டம் ப்ராடக்ட்ஸ் அந்த இடத்துல, மெடிக்கல் ப்ராடக்ட்ஸில், இப்படி எங்கெல்லாம் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை உபயோகப்படுத்துகிறீங்களோ அதுக்குள்ளே ஒரு உயிர் நாடியாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சிப்பு தான் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது. அந்த செமிகண்டக்டர் இப்போ நம்மளுடைய பாப்புலேஷனுக்கும் நம்மளுடைய தொழில்களுக்கும் தேவைகளுக்கும் அதிகமாயிட்டு இருக்கும்போது அது மிக முக்கியமான ஒரு பொருள். அதை ஏன் நம்ம நாட்டிலே தயாரிக்கக்கூடாது? இது நம்ம ஏன் வெளிநாடுகளுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்? முதல்ல
உள்நாட்டு தேவைகளுக்கே நமக்கு அவ்வளோ தேவைப்படுது. ஸோ உள்நாட்டு தேவைகளுக்காக முதல்ல இந்த செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், ஏற்கனவே இந்த துறையில் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதுக்கெல்லாம் முன் வரணும், தனி டிவிஷன் ஆரம்பிக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது ஸ்பெஷலாக நடத்தப்பட்டது. அது இல்லாமல் மேக் இன் இந்தியா மூலமாக இன்னும் பல புதிய நிறுவனங்கள், ஒரு புதிய இண்டஸ்ட்ரி உருவாகலாம். இன்னும் பல புதிய நிறுவனங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும். அப்படி வரும்போது அடுத்து அது லிஸ்டட் கம்பெனியாக வருவதற்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல வந்து ஸ்மால் அண்ட் மீடியமாக வருவாங்க. அதுக்கப்புறம் மெயின் போர்டு ஐபிஓ வழியாக மார்க்கெட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதனால தான் நான் வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் செக்டராக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரினியூவபிள் எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரி செமிகண்டக்டரும் அடுத்த 5லேருந்து 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்தை வந்து உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்கும். அதுக்கு இப்போ தான் கவர்மெண்ட் வந்து 2021 சில ஏற்பாடுகள் பண்ணாங்க. ஆனால் அது வந்து மும்முரமாக அப்பயும் அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு போகும்போது பல விஷயங்கள் பண்ணும்போது இந்த செமிகண்டக்டரை வந்து நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாறணும். அப்படின்னா நம்மளோட உள்நாட்டு தேவைகள் மட்டும் கிடையாது, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு நம்ம அதை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வரணும். இந்தியா வந்து செமிகண்டக்டர்னா அடுத்து யூஎஸ், சைனா சொல்கிற மாதிரி அடுத்த ஹப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆவலாக இருக்குது. அதுக்கு வந்து அவங்க தேவையான முயற்சிகள் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இங்கேயும் சில முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அமெரிக்கா போயிருக்க காரணமாக சில கம்பெனிகளோட டைப் வச்சு அடுத்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை உருவாக்கம் பெறணும் அப்படிங்கிற நோக்கங்கள்லாம் பல மாநிலங்களும் இந்த முக்கியத்துவம் காமிக்கிறாங்க. ஏன்னா இதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுது, வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, ஏற்றுமதி மூலமாக வருவாய் கிடைக்குது. ஸோ பல வகையில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இளைஞர்களும் செமிகண்டக்டர் துறை படிச்சிருப்பாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்னும் உருவாக்கும் 85,000 இன்ஜினியர்ஸ்க்கு மேலே புதுசாக நல்ல வலுவான இன்ஜினியர்ஸ்லாம் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட சொல்லியிருக்காரு, இதை வந்து ஒரு கரிக்குலமாகவே வைக்கணும். 113 யூனிவர்சிட்டிஸில் பேசியிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக இதை ஒரு பாடத்திட்டமாகவே வைத்து ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கம் செய்து ஒரு சிறு குறு தொழில் மாதிரி இதை உருவாக்கம் பண்ணி இதன் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள், இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இதை உற்பத்தி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸும் நல்ல பலன் பெறும். இனி அதிகமாக புது கம்பெனிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவருடைய இந்த தொடக்க உரை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸில் இந்த பேச்சு அப்படிங்கிறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? ஏன்னா 2023லையும் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்காக பண்ணாங்க. இப்போ 2024லையும் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவ்வளோ % நிதி ஒதுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நிதிகள் ஒதுக்கியும் செமிகண்டக்டர் செக்டாரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு? செமிகண்டக்டர் செக்டரில் முன்னாடி அந்த மாதிரி செமிகண்டக்டர் செக்டர்னு கிடையாது, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் செக்டர்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ், ஈவன் ஐடி கம்பெனிஸ் ஆல்சோ அவங்க ஒரு தனி டிவிஷனாக இதை வைத்திருந்தாங்க. HCL டெக்னாலஜி, டாடா எலக்ஸி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லிஸ்டட் கம்பெனி. அவங்க எல்லாருமே நீங்கள் ஐடி கம்பெனி தான் பார்த்துருப்பீங்க. அவங்க நாட் ஒன்லி இந்த ஐடி கம்பெனி டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸில் மட்டும் இல்லை, அவங்க இதுலேயும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செமிகண்டக்டருக்கு இவங்க இன்சென்டிவ்ஸும் நிறைய நிதி ஒதுக்கீடுகளும் அலோகேஷன் பண்ணும்போதும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்டர் அப்படிங்கிறது அடுத்து பூம் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்டருக்கு உதவியாக இருக்க போகிறது இந்த செமிகண்டக்டர். அப்போ இவங்க 2 பேருமே ஜாயிண்ட் வெஞ்சர் ஆகும்போது இன்னும் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே ஏறும். அதனால ஏற்கனவே ஐடி கம்பெனிஸில் இருந்தவங்க எல்லாருமே இன்னொரு அனதர் விங்காக உருவாக்கம் பெற்று ஏன் நம்ம செமிகண்டக்டர் துறையில் வந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தக்கூடிய சில கம்பெனிகள், உதாரணமாக கைனிஸ் டெக்னாலஜி, டிசிஎக்ஸ் சிஸ்டம், இந்த கம்பெனி எல்லாமே 2021க்கு மேலே தான் வந்தாங்க. அவங்க எல்லாருமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் நிறைய காம்பனன்ட்ஸ் மற்ற அதர் பார்ட்ஸ் தான், செமிகண்டக்டருக்குள்ள வரல. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட்டோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அடுத்த இன்டரிம் பட்ஜெட்லேயும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக இவங்க முழு மூச்சாக ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு 65,000 சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி வேணும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், எல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏற ஆரம்பிக்கும். இப்போ இந்த கம்பெனிகளுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு கம்பெனி வந்து நிர்வாகம் ஆரம்பித்து எல்லாம் பண்ணுறதை விட இவங்க ஏற்கனவே இருக்கிற கம்பெனி இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளவு ஆர்டர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதை பொறுத்து தான் இந்த கம்பெனி ஷேர்ஸ் விலையெல்லாம் இனி அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகும். அதனால் நேர்கள் ஏற்கனவே லிஸ்டட் கம்பெனிஸாக ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்க பாருங்கள். இனி அடுத்தடுத்த
அடுத்தடுத்த வருஷங்களில் புதுசாக நிறைய ஐபிஓஸும் வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது நம்ம பதிவு கொடுக்கலாம். அந்த பதிவின் போது புதுசாக வர ஐபிஓ கம்பெனிஸ்லையும் செமிகண்டக்டர் தயாரிப்பில் இறங்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல தாக்கத்தை வந்து கடந்த 1-2 வாரங்களாகவே மார்க்கெட்டில் கொடுத்துட்டு தான் வருது. செமிகண்டக்டருக்காக இது வரைக்கும் கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? அந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியான க்ரோத் இப்போது செமிகண்டக்டர் செக்டரில் நடந்திருக்கா? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஒரு அலோகேஷன் கொடுத்துருந்தாங்க. செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிற பேர்லேயே கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து சில கம்பெனிகளுக்கு மட்டுமே கொஞ்சம் ஆர்டர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. மும்முரமாக அவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. 2025 தான் முதல்ல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ எல்லாமே ப்ரிலிமினரி ஒர்க்கில் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இன்டரிம் பட்ஜெட்டில் வந்து 6903 கோடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த நியூஸ் இந்த மாநாடு போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh crores வந்து இதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே தயாரிப்பு துறையில் இறங்கும் போது அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் மாதிரிலாம் கொடுக்குறது, கிட்டத்தட்ட ஒரு 50% கூட இன்சென்டிவ்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. 76,000 கோடிக்கு சிப் இன்சென்டிவ் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள்லாம் வகுத்திருக்கிறாங்க. இதில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கைனிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனிக்கு மட்டுமே கேபினெட் வந்து 3300 கோடி ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல்லாம் கிடைச்சி அவங்க முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் வச்சு R&Dலாம் பண்ணி அப்புறம் தான் அவங்க மேனுஃபேக்சரிங்கே பண்ணுவாங்க. டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது தான் அது உபயோகத்துக்கு வரும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இதில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த உபகரணங்களே வேலை செய்யாது. ஸோ அதனால இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பவர் செமிகண்டக்டர் இருக்குது, நார்மல் கண்டக்டர் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்குது. இதில் இவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அது எவ்வளோக்கு அளவு ஷார்ட்டாக எவ்வளோக்கு அளவு லோடு ஏற்றுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு தான் அந்த கம்பெனிகள் வந்து திறனாக்கம் பெறும். எல்லா கம்பெனிகளாலும் இவங்க கேட்குற அளவுக்கு ப்ரொடக்ஷன் உற்பத்தியை தர முடியாது. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் தான் மேஜராக செமிகண்டக்டர் பிளான்ஸ்லாம் வந்து வாங்கிறதுக்கான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணி அந்த கம்பெனிகள்லாம் அங்கேருந்து தான் செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து அங்கே தான் சைன் அப் ஆகிருக்கு. டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸும் பெரிய லெவலில் இவங்க சைன் வாங்கியிருக்காங்க. பட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்ததுனால அது லிஸ்டட் கம்பெனிஸாக இல்லை. அதனால் அவங்க வந்து டாடா எலக்ஸி அவங்களோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு வேகமாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்பெஷலி ஒருவேளை டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓவே உங்களுக்கு வரலாம். அப்போ அப்படி வரும்போது அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சிப் மேக்கிங்கில் முதன்மையான கம்பெனியாக இருக்கும். ஸோ டாடா குரூப்புக்கு மெயினான அளவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதானி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் இந்த போட்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. இது இல்லாது மேக் இன் இந்தியா மூலமாகவும் டிஜிட்டல் இந்தியா மூலமாகவும் இருக்கக்கூடிய சின்ன கம்பெனிஸ்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இனி ஒவ்வொரு கம்பெனியாக அவங்களுடைய ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணாலுமே வேர்ல்டு வைடு செமிகண்டக்டரோட வாண்டட் அப்படின்னு இருக்கிறதுல 20% தான் இந்தியாவால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு காம்படிட்டராக வந்து அமெரிக்கா, ஜப்பான், சைனா, தைவான் அண்ட் வடகொரியா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல வளர்ந்த நாடுகள். அந்த நாடுகளுக்கு இருக்கிற உள்கட்டமைப்புகள் இந்தியாவில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இன்னொன்று அவங்களோட டெக்னாலஜி நம்மள்ட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. கவர்மெண்டோட சப்போர்ட்டட் எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். சில அறிக்கைகள் மட்டும் பத்தாது, செயல்பாடுகளுக்கு வரணும் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இவ்வளோ வளர்ந்த நாடுகளை தாண்டி நம்ம இந்த செக்டாரில் ஃபர்ஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார். 1980களில் இன்ஃபோசிஸ் எந்த மாதிரி ஒரு கட்டடத்துக்குள்ளே வைத்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபோசிஸ் ஆகட்டும், HCL டெக் மஹேந்திரா, இப்போ இந்த அளவு வளர்ந்து இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே 1980-90களில் ஒரு ஸ்மாலான ஒரு யூனிட்டாக வைத்து ஒரு 4 பேரோட 5 பேரோட ஆரம்பித்த கம்பெனிகள் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு உலக லெவலில் டஃப் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம். நம்மளுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியும் அப்படி தான். இவங்க எல்லாருமே உலக லெவலில் வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் எல்லாமே அதிகமான அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வந்து சிப் அண்ட் சயின்ஸ் ஆக்ட் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து மில்லியன்ஸ் கணக்கில் பில்லியன் கணக்கில் வந்து பணம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைகளுக்காக நம்ம அடுத்த நாட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தோம். அது லகுவாக கிடைக்கும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி சிந்தனைகளே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இப்போது அதில் அவங்க கண்ட்ரிக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் பத்தலை அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. அவங்க கண்ட்ரியில் இவ்வளோ பணம் செலவழித்தும் அவங்களுக்கு தேவையான சிப்ஸ் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க,
எதிர்பார்க்குறாங்க, வேறு நாடுகள்லேருந்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சிறிய லெவலில் தொடங்கினாலும் கூட அடுத்த 5லேருந்து 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கே தேவைகள் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் இங்கே நிறைய நிறுவனங்கள், சரி ஐடி நிறுவனங்கள், ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள், புதுசாக இனிமேல் ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், நிறைய இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்த மாதிரி சிப் மேக்கிங்காக வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோடைய பங்களிப்பு இப்போ தானே கிடச்சிருக்கு. இவங்க இவ்வளோ நாளாக மிஷன்லாம் ஆரம்பித்தாங்க, ஆனால் அது எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருந்தது. இப்போ எக்ஸிக்யூஷன் பண்ண ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் மாறிச்சு. 80-90களில் இருந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி அவங்க ரொம்ப கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் வருமா, இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான். ஏன்னா இந்த சிப் அப்படிங்கிறது ஒவ்வொரு உபகரணங்கள் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சிப் வந்து உங்களுக்கு லகுவாகவும் எளிமையான விலையிலையும் கிடைக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய இந்த ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் வளரப்போது இல்லை. இது சார்ந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியே உங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல ஒரு வளர்ச்சியை பெறும். ஸோ நம்ம வெளிநாட்டிலேருந்து அதெல்லாம் பொருட்களை வாங்காமல் இங்கேயே நம்ம பண்ணும்போது நம்ம இன்னும் நம்மளுடைய அந்த காஸ்ட்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய வேலை வாய்ப்புகளும் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு லெவல்ஸில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அடுத்த 5லேருந்து 10 வருடங்களில் நீங்கள் எதிர்காலத்தில் ஸ்கோப் உள்ள இண்டஸ்ட்ரியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸுக்கு தான் நான் கொடுப்பேன். செமிகண்டக்டர் செக்டர்ஸ்க்கு தான் கொடுப்பேன். ஈவன் ரினியூவபிள் எனர்ஜி, சோலார் பேனல், அதுக்கும் இதுதான் தேவை. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு தேவை, ரொபாட்டிக்ஸ்க்கு தேவை. இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா செக்டருமே நம்ம அடுத்து அதான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த 20 வருஷத்துக்கு. அது எல்லாத்துக்குமே உயிர் நாடி இவங்க தான். அப்போ இவங்களை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறோமோ, இந்த கம்பெனிகளை எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறோமோ, ஐபிஓ வழியாக வரும்போதெல்லாம் தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனி வளரும் போது நம்மளுடைய இந்தியன் எக்கானமியும் இதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு 5 பிளேஸு, அதில் நாமளும் ஒரு இடமாக கண்டிப்பாக வருவோம். ஏன்னா இந்தியன் எக்கானமி வந்து ஒரு 5வது இடத்துக்கு வருவோமாங்கிறது கேள்விக்குறியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10வது பிளேஸ்லாம் இருந்தோம். ஆனால் இப்போ எங்கே வந்துட்டோம், 5வது இடத்துக்கு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த சிப் இண்டஸ்ட்ரியிலையும் யூஎஸ் சைனாவுக்கு அடுத்தபடியாக நாம் வரணும் அப்படின்னா இங்கே கவர்மெண்ட் பங்களிப்பு மட்டும் கிடையாது, இங்கே உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இங்கே உள்ள இன்ஜினியர்ஸு எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படும் போது நிச்சயமாக நம்மளும் இந்த 5 பிளேஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்துடலாம். 2030க்குள்ளார 5 லட்சம் கோடி மதிப்பிலான செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் வந்து தயாரிப்பு துறைகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ஜினியர்ஸ் உருவாக்குறது, R&D இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கிட்டாங்க. கைனிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனிக்கெலாம் கேபினெட் வந்து 3300 கோடி ரூபா அப்ரூவலே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய செயல்பாடுகளை மும்முரமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு காம்படிஷனும் இருக்கும். யாருடைய சிப் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது, யாரோடது வந்து எஃபெக்டிவாக இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் அந்த கம்பெனிக்கு வந்து இன்னும் பல கோடி மதிப்பிலான ஆர்டர்ஸ் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் எல்லாமே. இதை வெளிநாட்டில் வேறு கொண்டு போய் காமிச்சு எல்லாத்தையும் அவங்க அப்ரூவல் வாங்கணும். இந்த வேறு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தே செமிகண்டக்டரை பற்றி நான் பேசியிருக்கேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சியுடைய ஒரு துறையாக இருக்கும். இப்போ தான் இவங்க பார்வைகளுக்கெல்லாம் பட ஆரம்பிச்சிருக்குது, அது இப்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, 2030க்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது. இந்த இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2025 ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 5 வருஷம் தான் இருக்குது. இந்த 5 வருஷ கேப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி 5 லட்சம் கோடி மதிப்பிலானது மேனுஃபேக்சரிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. அதுக்காக தான் கேட்குறேன். ஏன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அதர் கம்பெனிஸோட சப்போர்ட்ஸும் இதில் இருக்குது. அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த 2030க்குள்ளார இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இங்கே இந்தியாவில் இருக்கிற சில கம்பெனிகள், அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற சில கம்பெனிகளுக்கும் இந்த செமி செக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் அமெரிக்காவோட மைக்ரான் டெக்னாலஜி 6700 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலை அமைக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த டவர் செமிகண்டக்டர் $9 பில்லியன் மதிப்பில் ஒரு ஆலை அமைக்க ஆர்வம் காட்டி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா குழுமம் குஜராத்தில் $8 பில்லியன் மதிப்பில் ஒரு செமிகண்டக்டர் ஆலையை அமைக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐமேக் இந்தியாவோட செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாக மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ரெனிசா எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவில் ஒரு செமிகண்டக்டர் ஆலையை அமைக்க விரும்புகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. AMD அப்படின்னு சொல்ல போகிற அட்வான்ஸ் மைக்ரோ டிவைசஸ் இந்தியாவில் $400 மில்லியன் முதலீடு செய்ய
திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்குது, ஆர்வம் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முயற்சிகள்லாம் எடுத்து வரணும் அப்படின்னா நமக்கு இந்த 5 வருஷம் பத்துமா அப்படின்னு கேட்குறேன். ஒன்று. ரெண்டாவது, இத்தனை கம்பெனிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2030க்குள்ளார இதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதுக்கு உண்டான ப்ராசஸ் நடக்கிறதுக்கே நமக்கு 5 வருஷம் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. எதுக்காக கேட்குறேன்னா, இப்படி ஒரு 2030க்குள்ளார இவ்வளோ பெரிய மாபெரும் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறப்ப இன்வெஸ்டர்ஸ் செமிகண்டக்டர் செக்டரில் ஓகோன்னு இவ்வளோ கோடிகள் கொட்டுதே அப்படிங்கிறப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே உள்ளார போய் விழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால கேட்குறேன், ப்ராக்டிக்கலாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுவும் 2030க்குள்ளார. இப்பொழுது திட்டமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வைத்து சமீப காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாமே செயல்படுத்துவாங்களா அடுத்த கொஸ்டின். ஏன்னா இதுலேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு, குறுக்கீடுகள் இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனிகளில் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதை எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் இருக்குது, அலோகேஷன் இருக்குது. ஸோ இந்த அலோகேஷன்லாம் வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக அவங்க ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பித்த பிறகு தான் இந்த மாதிரி இவங்க சொன்ன அந்த எய்மை வந்து அட்டன் பண்ண முடியும். ஆனால் முதல்ல அட்லீஸ்ட் ஒரு திட்டங்களாவது வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் நிறைய சொன்னீங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. $26.52 பில்லியன் அப்ளைடு மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட டைப் வச்சு நம்ம தமிழ்நாட்டில் தரமணியில் ஆரம்பிக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸில் தான் உங்களுக்கு தகவல் வரும். அடுத்த படியாக தான் இனாகுரேஷன், அதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டு லிஸ்டட் கம்பெனிஸாக வர்றது, அதுக்கப்புறமா மற்ற நியூஸ்ல எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கே வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி திட்ட உருவாக்கங்கள் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டராக ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடராக இருக்க நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஷேர்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நீண்ட கால தேவையில் வாங்குறவங்க ஒரு மாதிரி ஒரு செமிகண்டக்டர் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த நியூஸை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அது மூவ் ஆகும், அதுக்கப்புறமா அது பெருசாக இருக்காது அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங், அதுக்கு சில கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் போகலாம். ஸோ லாங் டேர்ம்னு வரும்போது கொஞ்சம் நம்ம பொறுமை காக்கணும். அதுவும் இதெல்லாம் புதுசான ஒரு சிஸ்டம், புது திட்டங்கள். இதோடைய ஸ்கோப் அப்படிங்கிறது உடனே வெளிச்சத்துக்கு வராது. குறைஞ்சபட்சம் 2-3 வருடங்களாவது ஆகும். அவங்க முதல்ல அந்த சிப்ஸ் வந்து வெளியில் வரணும். இப்போ வந்து எல்லாம் பேப்பர் ஃபார்மேட்லையும் இப்போ தான் இடங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கான மிஷின்ஸ்லாம் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருப்பாங்க. ஆனால் முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா 2025 மேனுஃபேக்சரிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸியாக நடந்துடும். அப்புறம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதை வந்து மல்டிபிள் ஆகிறது தான். அந்த முதல் திட்டம், முதல் உருவாக்கம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதை நான் பார்க்குறேன். இதில் எந்த கம்பெனி அதிகமாக வந்து எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க. பட் முதல்ல யாரோட இது வரப்போகுது அப்படிங்கிறத எதிர்பார்ப்போடு நான் காத்துட்ருக்கேன். அது வரும்போது நீங்கள் சொன்ன இந்த திட்டங்கள்லாம் கொஞ்சமாக அதை அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாவது அமல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அமல்படுத்தும் போது இவங்க சொந்த அளவுக்கு இல்லைன்னா அதில் பாதிக்கு பாதியாவது நம்ம வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நாடாக நம்ம கண்டிப்பாக மாறுவோம்னு நினைக்கிறேன். செமிகண்டக்டரோட வளர்ச்சிக்காக ஆப்பிள் நிறுவனமாக இருக்கட்டும், கூகுள் நிறுவனமாக இருக்கட்டும், நம்ம டாடா குழுமமாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், அதானி குரூப்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து செமிகண்டக்டர் செக்டாருக்காக, அதோட வளர்ச்சிக்காகவும் அதோட ஆராய்ச்சிக்காகவும் நிறைய நிதி ஒதுக்கீடுகள் கொடுக்குறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்டார் வளர்ச்சியில் பேக்ரவுண்டாக இப்படி நிறைய நிறுவனங்கள் வர்றதுனால ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் ஆவாங்க? இவங்களை பொறுத்த மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இதுக்குன்னு தனியாக லிஸ்டட் கம்பெனிஸாக இன்னும் வரல. இவங்க எல்லாருமே வேறு வேறு இண்டஸ்ட்ரியில் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். ரிலையன்ஸ்னு எடுத்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் தான் மேஜராக அவங்களுக்கு. அதானி குரூப்ஸ் எடுத்திங்கன்னா போர்ட்டு, இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றில் ஸ்பெஷாலிட்டியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இன்னொரு விங்காக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இதெல்லாம் தயாரிப்புக்காக துறையில் இறங்கியிருக்காங்க. இந்த விங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படும் போது அடுத்ததாக என்ன வருவாங்க, லிஸ்டட் கம்பெனிஸாக ஐபிஓ வழியாக ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணி வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக நமக்கு வந்து சான்சஸ் உண்டு அந்த பிராண்டு பேரில் வரக்கூடியதால். அப்படி இல்லாமல் மேக் இன் இண்டியா மூலமாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேதாந்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மெயினாக வந்து அயன் ஓர் இண்டஸ்ட்ரி தான். அது மாதிரிலாம் காப்பர், அலுமினியம் இதெல்லாம் தான். ஆனால் இந்த துறை
துறை வந்து ஒரு பிரகாசமான துறையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய இன்னொரு கன்சர்னா அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சிப் மேனுஃபேக்சரிங் நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு சில துறைகளில் இருக்கிறவங்களும் இதோடைய அட்ராக்ஷனை பார்த்து கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டை பார்த்து இந்த கம்பெனிகளில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேயர்கள் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே கூகுளில் வரும். அதில் இருக்கக்கூடிய நல்ல சில கம்பெனிகள்லாம் அவங்க நிறைய கம்பெனிகளாக இருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனி தானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ ஹச்சிஎல் டெக் எடுத்துன்னா வரும். நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா ஹச்சிஎல் டெக் வந்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டாலே வரும். ஹச்சிஎல் டெக் ஐடி பேஸ்டு கம்பெனி ஆச்சு, அது எப்படி இங்கே வரும்னு நினைப்பீங்க. அவங்க இனிமேல் இந்த துறையில் இறங்க போகிறாங்க, அதனால தான் அந்த கம்பெனியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நேயர்கள் அந்த மாதிரி கம்பெனிகளாக லிஸ்டட் கம்பெனி இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஓ வழியாக கைனிஸ் டெக்னாலஜிலாம் இப்போ வந்த கம்பெனி 2022 தான் வந்தாங்க. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்லிட்டு தான் வந்தாங்க. 587 ரூபா விலையில் வந்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5000 தாண்டுது. போன 2 வாரம் முன்னாடி வரைக்கும் 4800 ரூபா தான். இவர் இந்த மாதிரி ஒரு டாக் ஷோ கொடுத்த உடனே என்ன ஆகிட்டது, சல்லுன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கம்மியாக தான் வந்தாங்க. டிசிஎஸ் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப புதுசு. அது மாதிரி எஸ்பிஎல் இண்டியா செமிகண்டக்டர், மிக் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக அவங்க பார்வையை வந்து இந்த துறைக்கு திருப்ப போகிறாங்க. அதே மாதிரி டாடா எலக்ஸி, சிஜி பவர் அப்படிங்கிற கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் இவர் பேசினதுனால இந்த கடந்த ஒரு 2-3 வாரங்களாக ஒரு அப் ட்ரெண்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த அப் ட்ரெண்டு அப்படி நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூஸ்னால ஏறி இருக்கு. அடுத்த 2-3 மாதத்துக்கு வழக்கம் போல் அவங்களோட மூமெண்ட் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் மறுபடியும் திருப்பியும் ஒரு நியூஸ் இதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் உள்ள வராங்க, நாங்கள் வந்து எஃப்டிஐக்கு வந்து கொலாபரேஷன் கொடுக்க போகிறோம், இல்லை புதுசாக நாங்கள் இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோன்னு திருப்பி ஒரு நியூஸ் வரும்போது தான் அடுத்த ஒரு ஸ்பைக்கே கொடுக்கும். ஸோ அதனால் நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்லேயே நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனியை தேர்ந்தெடுத்து வாங்கணும். இல்லை நான் நியூஸ் பேஸ்டு கம்பெனியாக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அடுத்த ஒரு 2 வாரம் 3 வாரங்களுக்கு இது ஜோராக ஏறிட்டே இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது நல்லது. இல்லை நான் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளரும் ஸ்கோப் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸும் இங்கே அவைலபிள். லைக் சிஜி பவர், கைனிஸ் டெக்னாலஜி, டாடா எலக்ஸி, ஹச்சிஎல் டெக்ஸ், டிசிஎஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி, உங்கள் பட்ஜெட்டுக்கு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதெல்லாம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக ஒரு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இது ஒரு புது வரவு. செமிகண்டக்டர் செக்டர் அப்படிங்கிறது புது, எப்படி உங்களுக்கு ஐடி செக்டர், பேங்கிங் செக்டர், ஃபார்மா செக்டர், அதே மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய செக்டராகவும் நல்ல ஸ்கோப் உள்ள செக்டராகவும் இருக்க போகுது. இது நல்ல வெரி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஸ்கோப்பாக மாறுமா அப்படிங்கிறது அடுத்த 5 வருடங்கள் கழித்து தான் தெரியும். இவங்க எந்த அளவு மற்ற கம்பெனிகளும் சரி, ஃபாரினர்ஸும் சரி, நம்மளுடைய கவர்மெண்ட்டு எல்லாருடைய பங்களிப்பு இது இல்லாமல் ரீட்டெய்லர், பப்ளிக் நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஷேர்ஸை வாங்கினா மட்டும்தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போகுது. அதை வைத்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிகள் நிர்வாகம் பண்ணி அதை நல்ல ப்ரொடக்டிவிட்டியாக காட்டினாங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் எதிரொலிக்கும். இதை வாங்கினவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளுடைய நார்மலான இண்டஸ்ட்ரியும் ஒரு நல்ல எக்கனாமிக்கலாக நல்ல க்ரோத்தையும் கொண்டு வந்து முடிக்கும். ஓகே, இவ்வளோ பாசிட்டிவிட்டியான நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார சொல்லியிருக்கீங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு செக்டார் அப்படின்னாக்கா அதில் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி நியூவாக ஒரு செக்டார்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த செமிகண்டக்டர் செக்டாரில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது? முதல் சவால்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஸோ அதனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி புதிய இன்னோவேட்டிவ் திங்கிங் வேணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங், இதெல்லாம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது. இதெல்லாம் படித்த நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்கள் நமக்கு தேவை. அந்த இடத்துல நமக்கு ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னா இதை தயாரிப்பதில் பிரச்சனை வரும். அதுக்கடுத்தே பார்த்தீங்கன்னா சப்ளை செயின்லையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதன் காரணமாகவும் இங்கே பிரச்சனை வரலாம். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக காம்படிஷன். ஏன்னா நம்ம வந்து உலக லெவலில் வந்து காம்படிஷனோட இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே கண்ட்ரிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த மாதிரி சிப் தயாரிக்கிறாங்க, அதை முன்னணியாக எப்படி தயாரிக்கிறது, கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சரியானபடி கொடுக்க முடியுதா. ஸோ இந்த காம்படிஷன். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபண்டு. இந்த ஃபண்டு அவங்க சொல்கிறாங்களே, இந்த நிதி ஒதுக்கீடுகள்லாம் சரியானபடி கிடைக்கும் பட்சத்தில் நான் சொன்ன இந்த விஷயங்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லைன்னா
தான் இது ஸ்மூத்தாக போகும். இது எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே அங்கே ஒரு தேக்கம் வந்துடும். இவங்களால சொன்னபடி அந்த சிப் மேனுஃபேக்சரிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுக்க முடியாது. குவாலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணாலுமே உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இதனால் இதில் நிறைய வந்து வல்லுநர்கள் தேவைப்படுறாங்க. இதை வந்து படித்த நல்ல இன்ஜினியர்ஸு நல்ல உருவாக்கம் பெற்று நல்லபடியாக வந்தாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய தொய்வுகள் எதுவும் ஏற்படாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. இது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உலக பொருளாதாரத்தில் செமிகண்டக்டர் துறையில் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்துடலாம். செமிகண்டக்டர் செக்டாரில் இனிமேல் வரப்போகிற ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சி வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸுக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். இமீடியட்டாக இதுலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்ட்டு. அப்போது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸில் இதுதான் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணலாம்? இருக்கிற ஸ்டாக்ஸில் பெஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னா செமிகண்டக்டரை பொறுத்த மட்டும் என்னுடைய தர வரிசையில் பார்க்கும்போது ஏற்கனவே லிஸ்டடில் இருக்கக்கூடிய நம்மளுடைய HCL டெக் அப்படிங்கிறது ஒரு முன்னணி நிறுவனம். நம்ம அதை தேர்ந்தெடுக்கலாம். இரண்டாவதாக சிஜி பவர் அப்படிங்கிற அந்த கம்பெனியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். மூன்றாவதாக கைனிஸ் டெக்னாலஜி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தாலும் நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. குஜராத்தில் தான் மெயினாக அவங்க ப்ரொடக்டிவிட்டி ஆரம்பிக்க போகிறாங்க. மும்முரமாக தொடங்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததாக டாடா குரூப்ஸு, டாடா எலக்ஸி கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த போதிலும் டாடா எலக்ஸி, டாடா டெக்னாலஜி அந்த கம்பெனிகளுக்கு நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம். இறுதியாக டிசிஎக்ஸ் சிஸ்டம், வேதாந்தா, SPL செமிகண்டக்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மைக்ரோ கேப் அந்த மாதிரி நானோ கேப் அந்த மாதிரி கம்பெனிகளும் இந்த வரிசையில் இருக்கிறாங்க. மிக் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸும் இருக்கிறாங்க. ஸோ நேயர்கள் இதில் வந்து இந்த தரவரிசையில் எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். செமிகண்டக்டர் செக்டாரோட வளர்ச்சி இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.